உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொல்றாரு திருமூலர். ஆண்டுக்கு ஒரு பாட்டு வீதம் மொத்தம் 3000 பாட்டு எழுதி அதற்கு பேரு திருமந்திரம் என்று வச்சார். மற்றதெல்லாம் வெறும் மந்திரம், அது மட்டும்தான் திருமந்திரம். அதனாலதான் அதுக்கு திருமந்திரம் என்று பேரு. அப்படி திருமந்திரத்துல உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கு தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அப்படின்னா கோயிலும் மனித உடம்பு ஒண்ணு. அப்படின்னா என்ன நினைக்கணும்? கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்கவா ஆள் இல்ல, சொல்லவா ஆள் இல்ல. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்க மனம் இருந்தாலும் ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். இந்த உலகம் போற போக்கு ரொம்ப விபரீதமான பாதையில் பயணிக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படி திருமூலர் கட்டிய கோயில் தான் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பு ஒண்ணு. எது போல அந்த கோயில இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒண்ணு. 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயில வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. மனிதனுடைய உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணியும் 72,000. இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது, 9 வாசல்கள். அந்த கோயிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லயும் எல்லா கோயிலும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்ல. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். காரணம், இந்த உடம்பு 2 கூறு, ஒன்னு வலக்கூறு ஒன்னு இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு இந்த கிழவி நமக்கு சொல்லி கொடுத்தா. அவ்வை மூதாட்டி பாடம் படிச்சோம்ல. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு பழமொழி. மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. வரவு செலவு, மேடு பள்ளம், இம்மை மறுமை, இருசுடர், இருபிறப்பு எல்லாமே 2 இருக்கு. வாழ்க்கையில நிறைய இன்னல்களை சந்திக்கிறோம். அதெல்லாம் சரி செய்யணும்னா இந்த ஆன்மீகம்ங்கிற பக்தி தான் நமக்கு சரியா இருந்தது. அதனாலதான் ஆன்மீகத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஆன்மீகம்ங்கிற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம் என்ற ஒரு பக்தி தான் மனிதனுக்கு நல்ல பக்குவத்தை வளர்க்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். வள்ளுவர் கூட 1330 குறளை எழுதி அதுல ஒரு குறள் சொல்றார், கற்றதனால் ஆய பயனம் கொள்வான் நற்றார் தொழாரனின் என்று. அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையும் நல்ல செயலும் நமக்கு சரியாக இருக்கணும்னா அதுக்கு ஆன்மீகத்தோட சேர்ந்த கல்வி இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் ஆன்மீகம் பக்தியா நாட்டு மாட்டு விந்தன் இருக்குல்ல, நம்ம நாட்டோட மாட்டு விந்தன் 100 மில்லியன் 100 கோடி ரூபாய்க்கு டென்மார்க்குங்கிற நாடு வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போய் அவன் நாட்டு மாடை வளர்த்துட்டேன். நம்ம அவன் கொடுக்குற இலவசத்துக்கு வாய பிளந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறோம். பால் சாப்பிட்ட பிள்ளை எல்லாம் நோய் இல்லாம இருக்குடா. பாலா இல்ல தமிழ்நாட்டுல. யார் வீட்லயும் பசுமாடு ஒழுங்கா இல்ல. மாடு கொடுக்கறவங்க கொடுத்து காது ஊத்தி கொடுத்துருக்காங்க. மாட்டுக்கெல்லாம் காது ஊத்து நடக்குது இல்ல, மாட்டுக்கு காது ஊத்து நடக்குது. உங்களுக்கு குத்த முடியாம குத்தி காட்டுறாங்க. இனி உங்களுக்கும் குத்திடுவோம் பாத்துக்கங்க. சிம்பாலிக்கா சொல்லிக்க உங்களுக்கு காதுராது. படுத்தா எந்திரிக்குது இல்ல, எந்திரிச்சா படுக்குது இல்ல. நாட்டு மாடு எப்படி கத்துது? மாடு முன்னாடி எல்லாம் மாடு அருமையா கத்தும். அப்படி கத்தும். இப்ப